பாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 66:9 எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக சொல்லுங்க. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாரு? உயிரோடு வைப்பார். ஹல்லேலூயா. உயிர் உள்ள ஆத்மா தான் நித்திய ஜீவனுக்குள்ள வரும். சொல்லுங்க, உயிர் உள்ள ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ள. நாம் மரிக்கும் பொழுது, the time of when we give the last breath, நம்ம கடைசி மூச்சு விடுகிற அந்த நேரத்தில் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. சரீரம் சாகும், ஆனால் அந்த ஆத்மா என்ன செய்யாது? சாகக்கூடாது, சாகாது. அது சாகாம தேவ பலத்தில் அது உயிர் வாழணும். சொல்லுங்க, என்ன பலத்தில்? தேவ பலத்தில் உயிர் வாழணும். நம்ம சுய பலத்தில், நம்முடைய உலகனுடைய ஞானத்தில் அந்த உயிர் வாழுதுன்னா, அந்த ஞானத்தில் உயிர் வாழுகிற அந்த சுய நீதியில், அந்த சுய பலத்தில் சில ஆத்துமாக்கள் இருக்கும். ஆனால் அந்த ஆத்துமா என்ன செய்யும் தெரியுமா? உயிர் போகும் பொழுது பிசாசு அதை எடுத்துக்கொண்டு போவான். That will be taken up by the devil. நம்ம ஏழையா இருந்தாலும் பாவம் இல்லை, இயேசு இல்லாமல் இருப்பதான் பாவம். தேவச்சனமே, உன் ஆத்துமா மரிக்க கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வாலிபனே, இன்றைக்கு மரித்தால் இதெல்லாம் யார் கொண்டு போவா? எதுக்காக வச்சிருக்கிறீங்க? யார் அதை எடுத்துக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறார்கள். மனுஷன் வேஷமாகவே அலைகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறான். No one knows. எத்தனை வீடுகள், எத்தனை நிலங்கள் பாலடைஞ்ச டி நகர் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பதாக நான் என் நண்பன் அவர் ஒரு லேண்ட் ஏஜென்ட். அப்போ நான் என்னை கூட்டிட்டு போனார். விக்டர், வாங்க, யூ வாண்ட் டு see a haunted house? பேய் வீடு பார்க்கணுமானார். why not? எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறேன்? இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி விலைக்கு வந்திருக்கிறது, யாருமே உள்ளே போக மாட்டேன்றாங்க, உள்ளே போனால் செத்து போயிடுறாங்க, ஆனால் நீ என் கூட துணைக்கு வரீங்களான்னு. நான் வரேன். ஜஸ்ட் இந்த ஹார்ட் ஆஃப் டி நகர், ஆந்திரா மகிழா சபைக்கு பக்கத்தில் there is a land of 1.65 acres. யாருமே உள்ளே போனதில்லை. நல்லா ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போனோம். போனால் பாலடைஞ்ச வீடு, அதுக்குள்ள ஒரு தாத்தா பாட்டி வாழ்றாங்க. நான் கேட்டேன், எப்படி இவங்க உயிரோடு இருக்கிறாங்க? அந்த தாத்தாக்கு ஏறத்தாழ 96 வயசு. பால் கேட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க, ரொட்டி கேட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் 3 வேளையும் ரொட்டியும் பால் தான், வேற எதுவும் கிடையாது. பச்சை பால் குடிக்கிறாங்க, அந்த ரொட்டியை சாப்பிட்றாங்க. எப்படா தாத்தா வந்து எடுத்துகிட்டு போவார்னா, பசி எடுக்குமா, அப்படியே நவுந்து 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 வருவாராம். வந்துட்டு எடுத்து போகிறான். தாத்தாக்கு கூணு உளுந்து அவரால் இப்படி தான் பார்க்குறாரு. சரி, இந்த மேட்ரு என்னாச்சுன்னு கேட்டேன். தாத்தாக்கு 97 வயசு. தாத்தாவுடைய அப்பா தான் அந்த இடம். டாக்குமெண்ட் கிடையாது, பத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. நிறைய அரசியல்வாதிகள் அந்த இடத்த சுருட்டின்னு போயிருக்கிறாங்க. உள்ளே போனவங்களாம் யாருமே வெளியே வந்தவங்களாம், உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்களாம் தேர் ஏதோ பிரச்சனை நடக்குது, அதான் யாரும் போக மாட்டேன்றாங்க. அப்போ நான் கேட்டேன், இடத்த கோயிலுக்கு வேணால் கொடுக்க பாரியா? அப்போ அவர்கிட்ட தெலுங்குக்காரு. அப்போ நம்ம ஆள் தெலுங்கில் பேசினார். சர்ச்சுக்கு வேணால் கொடுங்க, அவர் ஃபாதர் தான் வந்துருக்கிறாரு. கொடுக்க முடியாது. பாலடைந்த வீடு, ஏதோ பிரச்சனை, பத்திரம் இல்லை, விற்க முடியல. டி நகரில் 1.65 ஏக்கர்ஸில் நிலம், அதுக்குள்ளே எல்லாம் பாம்பும் இருக்கான். எவ்வளோ பெரிய செடி, ஒரு ஆள் உயரம் இருக்குது. கரெக்டாக ஒரு ஆள் நடந்து போகிறது தான் ஒரு பாதை, எல்லாம் பாம்பு இருக்குன்றாங்க. ராத்திரி 6 மணி ஆச்சுனாக்கா வௌவால் எக்காச்சக்கமாக பறக்குமா. இன்னைக்கு தேவச்சனமே, இன்னைக்கும் ஆத்மா வெறுமையாக இருந்தா இதுதான் உங்க வாழ்க்கை. முக கண்ணாடி என்ற ஒரு புஸ்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது. அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல.
ஒரு இருதய கண்ணாடி. ரைட், இருதய கண்ணாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த புக்கு இப்போ இல்லை. அந்த இருதய கண்ணாடியை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏசு இருக்கும்போது முகம் எப்படி இருக்கும்? ஏசு இல்லாம அப்படிப்பட்ட முகம் தான் நிறைய எங்க பார்க்குறேன். அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க பிரதர். அந்த இருதய கண்ணாடி எப்படியா நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். எங்கேயாவது இருக்கும் சிஸ்டமில், கம்ப்யூட்டரில் எங்கேயா இருக்கும், டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு மனுஷனுடைய ஆத்மா வாழ்ந்ததுன்னா அவன் முகம் பிரகாசமாக இருக்கும், அவன் முகம் மகிமையாக இருக்கும், அவன் முகம் நம்பிக்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த முகத்தை மரணத்தில் பார்க்கலாம். அந்த மரண நேரத்தில் அந்த ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த கடைசி மூச்சு விடும் பொழுது தேவ தூதர்கள் வந்து அந்த ஆத்மா என்ன செய்வாங்க? அதை யுத்தம் பண்ணி அந்த ஆத்மாவை கொண்டு போவாங்க. அந்த உயிர் விடுற நேரத்தில் யுத்தம் நடக்கும். சில நேரங்களில் டேட் சொல்கிறல்ல, இவங்க இப்படி இது வந்து முடிஞ்சிடும், இப்படி முடிஞ்சிடும், இன்னும் உங்களுக்கு இவ்வளோதான் டைம் ஆண்டு சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் இதற்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கா? இல்லை. இந்த டேட் போங்க பிரதர், ரெடி பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு இவ்வளோ நாள் தான் டைம் ஆண்டு முன்கூட்டியே சொல்லாது. உங்களுக்காக ஜெபிக்கும்போது அதை பார்ப்போம். அந்த பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் நடக்கும்போது சொல்ல, ஓஹோ இவங்களுடைய காரியம் முடிய போதோ, அப்போ யார்கிட்ட சொல்லணுமோ கூப்பிட்டு சொல்லிடுவேன் நான். டேக் கேர். அந்த ஜீவன் போகிற நேரத்தில் ஒரு சைடு பிசாசு நிற்பான், ஒரு சைடு தேவ தூதர் நிற்பாங்க. பிசாசு கூட்டங்கள் நிற்கும். நான் பார்த்ததில்ல, பெரிய கூட்டம் நிற்கும், தேவதூதன் ஒத்த நிற்பான். ஒரே ஒரு தூதன். அவன் வந்து தூதர்களை ஆண்டவர் அனுப்பல, உனக்கு நியமிக்கப்பட்ட தூதர் அவன் நிற்பான். பிசாசு கூட்டங்கள் நிற்கும். அந்த தூதர்கள் அந்த படுக்கையில் அல்லது ஜீவன் போகிற அவருடைய ஆத்மா மேலே கவனமாக இருப்பான். அந்த உயிர் கடைசி சுவாசம் வந்து ஆண்டவர் கையில் இருக்குது, தூதர்கள் கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்குது. அந்த கடைசி அந்த இது வரப்போ மேலே அந்த கமாண்ட் வருது, வந்தவன் என்ன செஞ்சிடான்? அந்த ஆத்மாவை கொண்டு போயிடறான். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் பிசாசு பின்னால் வரட்டிகிட்டே வருது, அதுக்கு மேலே வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். காக்கா போய் கழுகு கொத்தும் தருமா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி அந்த கழுகு கீழே வச்சுன்னா காக்கா கொத்தும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே கழுகு போயிடுச்சுன்னா காக்கா என்ன செய்யாது? அந்த ஹைட்டுக்கு வராது. அதே மாதிரி தான் அந்த பிசாஸ் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் பின்னாலே போகுது, அதுக்கப்புறம் அப்படியே ஃபினிஷ்டு, ஆர்டர் கொண்டு போயிடுறாரு. அதனால தான் தேவஜனமே ரட்சிக்கப்பட்டது உண்மை, அழைக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, ஞானஸ்தானம் எடுத்தது உண்மை. ஞானஸ்தானம் எடுக்காதெல்லாம் சீக்கிரமாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் ஆவியில் அனலாயிருங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பரிதாபம். தேவச்சனமே, ரகசியவர்களை கைவிடப்பட்டால் அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடையவே கிடையாது. Absolutely there is no second chance. ஒரே ஒரு தடவை தான். நீ ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆண்டவருடைய சாயலில் நீ வாழணும். You should put on Christ so that you will be like Christ. இயேசுவை தரித்து கொண்டால், சொல்லுங்க, இயேசுவை தரித்து கொண்டால் நீங்கள் இயேசுவை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததா? இயேசுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா? இயேசுவுக்கு அநியாயம் இருந்ததா? இயேசுக்குள்ள அசுத்தம் இருந்ததா? இயேசுக்குள்ள அநியாயம் இருந்ததா? ஓ, இருக்கா? உங்களோட பைபிள் இருக்குன்னு போட்டிருக்கோ, அப்போ கம்முன்னு இருக்கிறீங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்கிறது? இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் இருந்ததா? அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் கூடாது. இயேசுக்குள்ள அசுத்தம் இருந்ததா? இயேசுக்குள்ள அநீதி இருந்ததா? அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அநீதி இருக்கக்கூடாது. நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இயேசுக்குள்ள ஏமாற்றப்பட்ட காரியம் இருக்கா? இல்லை. இயேசு கடன் வாங்கினாரா? நம்ம இயேசுவை போல மாறணும். அதுதான் இந்த ஆராதனை. We have to be like Jesus. ஏதாவது வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஏதாவது பாஸ்டர் தங்கம் வருதா, கோல்ட் டஸ்ட் வருதா, ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். நான் ஒரு பெரிய பணக்காரனா மாறணும், ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். நீ உலகத்திலே பெரிய பணக்காரனமானவா? நான் சொல்லித்தரேன் உனக்கு. I will teach you to become a rich man. That's not a big thing. But
More important, I'll teach you to inherit the kingdom of God. Hallelujah. நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது நான் பாடம் எடுக்க முடியும். I have tactics, I have system, I know that. அது முக்கியம் அல்ல. முக்கியம் என்ன? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டா. உன் கால்களை பத்திரப்படுத்து. டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டெப்ஸ். உன் நடையை சீர்தூக்கி பார். உன் கால் எங்கே போகுதுன்னு பாருங்க. இஃப் யூ டசன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட் ஆர் ஃபீட், யூ ஆர் இன் டேஞ்சர். இங்கே ஆராதனை நடக்கும் பொழுது, இங்கே ஜெபம் நடக்கும் பொழுது உன் கால் எங்கே இருக்கிறது கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்கள். ஃப்ரம் July 15th to August 17th we had prayer. ஒரு நாள் வந்தாங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15லிருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் 16-17 வரைக்கும் இங்கே ஜெபம் நடந்தது. 17ஆம் தேதி நமக்கு ப்ரோக்ராம் இருந்தது. சரி, கை தூக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு நாள் கூட வரவில்லை என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Why you didn't come? What something has made you to come here? Something has stopped. அதுதான், that is the spirit that is going to cause you to put down in this earth. ஏதோ ஒன்று உங்களை தடை செய்து இருக்கிறது. அது அந்த காரியம்தான் ரகசிய வரைகளை நீங்கள் போகாதபடிக்கு உங்களை கீழே இழுக்க போகிறது. தட் இஸ் த ட்ரூத். நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு நாள் கூட வரல, அதுதான் உங்களை கீழே என்ன செய்ய போகிறது? இழுக்க போகிறது. யூ ஆர் நாட் இன் குட் சிச்சுவேஷன். ஆசீர்வாதம், கிருபை, ஆண்டவனை மேன்மையாக வைப்பார், ஆண்டவர் உடைத்தவர், அதெல்லாம் அதுக்கு நீ ஒரு பிரசங்கமும் தேவையில்லை, அதுக்காக நீ வாழணும் அவசியம் இல்லை. நீ ஜெப வீரனாயிரு, பரிசுத்தமாயிரு, ஆண்டவர் உன்னை நம்பி எது வேணாலும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சார்ல்ஸ் அவர் அடிக்கடி சொல்வார், பிரசங்கத்திலே சொல்வார், ஆண்டவர் நீ உனக்கு ஒரு பொண்ணுக்கு நீ உண்மையாக இல்லைன்னா ஆண்டவர் உன்னை நம்பி பொண்ணை கொடுக்க மாட்டார். ஒரு பெண்ணுக்கு நீ உண்மையாக இல்லைன்னா பொண்ணை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். புரியுதா? புரியலையா? ஒரு பெண்ணுக்கு நீ உண்மை இல்லை என்றால் உனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? ஒரு பொண்ணை கொடுக்க மாட்டார். உனக்கு ஆஸ்தியும் சம்பத்தும் ஐஸ்வர்யமும் ஆண்டவர் உலகத்தானுக்கு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும், ஆனால் தேவ ஜனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உன்னுடைய ஐஸ்வர்யம் எங்கே உண்டோ அங்கே தான் என்ன உண்டு? உன் இருதயம். உன் இருதயம் ஐஸ்வர்யத்து மேலே போச்சுன்னா ஆண்டுடைய ரகசிய வர எக்கால சத்தம் கேட்காத ஐயா, நீ கதை யோசிச்சுட்டு இருப்ப. ஆனால் ஐஸ்வர்யத்தை இருந்தும் ஐஸ்வர்யத்தை குப்பைன்னு நினச்சி ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வதிக்கிறார், அதெல்லாம் கர்த்தருக்குன்னு சொல்லி உன் காதுகளும் இருதயமும் ஆண்டவரோட லிங்க் ஆச்சுன்னா அவர்களை தான் கர்த்தர் தம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கால்களை காத்து கொண்டால் உன் பாதை காக்கப்படும். சொல்லுங்க, உன் கால்களை காத்து கொண்டால் உன் பாதைகள் காக்கப்படும். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னவென்றால், எடுத்து வாசிங்க. சங்கீதம் இல்லைன்னா நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆண்டவர் வானங்கள், சேனைகள், சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், நீர் அவைகளை காப்பாற்றுகிறீர். ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம், Thou, O Lord, Lord alone made heaven, the heaven of heavens, with all their host, the earth and all things that are therein,
the seas and all that there in the air is being created, maintained and preserved by the God. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவைகளை பாதுகாக்கிறார், அவைகளை நிர்வகிக்கிறார், அவைகளை பராமரிக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? He preserves, He maintains and He cares. In whose maintenance you are? யாரோட பராமரிப்பில் நீங்க இருக்கிறீங்க? Is the money? Is it your job? Is it business? Is it pension? Is it regular monthly income? யாருடைய பராமரிப்பில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய பணத்தினாலையா, உங்களுடைய வேலையில் வருகிற சம்பளத்தினாலையா, வியாபாரத்தில் வருகிற லாபத்திலையா, உள்ள உங்களோட பென்ஷன்லையா, இல்லை உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர பணத்தினாலையா, எதில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? எது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? ஆண்டவர் சபைக்கு தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் மீண்டும் 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 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மேக் பீப்புள் டு நோ that I will preserve you, I will maintain, I will take care. இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் சபைக்கு சொல்ல சொன்னாரு. I will preserve, I will maintain and I will care for you. Hallelujah. நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை கையாளுவேன், நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. ஹalleluya. அந்த கடைசி நாட்கள இந்த 3 காரியத்திலையும் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன நடத்துகிறது யார்? உன்னுடைய கல்வி அறிவு வேணும். ஆனா கல்வி அறிவு தான் வேணும்னா that's something problem. So you are not under preservation. நம்ம வீட்டில் ஊறுகாய் போடுறோம், வீட்டில் ஊறுகாய் போட்டால் ஒரு 10 நாள் மேலே பூசணம் பிடிச்சிருது. கடையில் வாங்கின ஊறுகாய் 10 மாதம் ஆனாலும் அப்படியே கம்முன்னு இருக்குது, அப்படியே நம்மளை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுக்கா. நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இந்த இது மேலே பூசணம் பிடிச்சிது. கரெக்ட் தானே? அம்மா ஊறுகாய் சாப்பிட்றீங்க, ஊறுகாய் செய்ய தெரியுமா? தெரியாதுல்ல, சாப்பிட்டு தான் தெரியும். செஞ்சு பாருங்க. ஐயாமார் எத்தனை பேர் ஊறுகாய் போடுவீங்க? இல்லையா? சரி. வீட்டில் செஞ்சால் கெட்டு போகுது, கடையில் வாங்கினா கெட்டு போகிறதில்ல. ஏன் காரணம் என்ன? Preservations. They use some methods of preservation. White vinegarன்றான், ஏதோ ஒரு டேப்லெட்டை வாங்கி தண்ணியில் கரைச்சி அதில் அந்த தண்ணியை ஊற்றி என்னமோ வேக வச்சு அவிச்சு அதில் போட்டால் அதை ரெகுலராக சாப்பிட்டா கிட்னி சட்னி. ஆமா, ஏன் உன் கிட்னி ஆகி போச்சு? பாஸ்டர் ஊறுகாய் நக்கினே இருப்பேன் பாஸ்டர். இட்லிக்கு ஊறுகாய், சாதத்துக்கு ஊறுகாய், நைட்டுக்கும் சோறு, அதுக்கும் ஊறுகாய். 10 வருஷம் ஊறுகாவா சாப்பிட்டேன். 11ஆவது வருஷம் கிட்னி என்ன ஆயிடுச்சு? சட்னியாக போயிடுச்சு. தேவஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த பராமரிப்பு இல்லாத அந்த ரட்சிப்பு, பராமரிக்கப்படாத அந்த அபிஷேகம், பராமரிக்கப்படாத அந்த பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ள ஒரு பாவம் ஒட்டிட்டு இருக்கு தெரியுமா? எல்லா பாவத்தை அறிக்கை செஞ்சேன், ஆனா பாவத்தை விடல. எல்லா பாவத்தையும் இருக்கிறேன், ஆனா எல்லா பாவமே எனக்கு முன்னால் நிக்குது. தேவச்சனம், இது வருகை நாட்கள். செட் ரைட் பண்ணுங்க. ஆண்டவர் வாண்ட்ஸ் டு பிரிசர்வ் யூ. ஆண்டவர் வருகை நாட்களே God wants to maintain you because he cares for you. தேவச்சனமே, இன்னைக்கு எதையோ இன்னும் ஒரு 30 வருஷம் வாழ்க்கை வாழ போற மாதிரியும், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இப்படி இருக்கப்புறம் பயங்கர பிளான் கெயின் எல்லாம். ஏற்கனவே நான் சபையில் சொன்னேன், 2027க்குள்ள இவங்க செஞ்சு வச்சிருக்க அணுகுண்டு, நைட்ரோஜன் எல்லாமே யூஸ் பண்ணி ஆகணும்.
Before 2027, all the major weapons has to be used. 5ல 4 பாகம் முற்றிலும் ஜனத்தொகை அழிக்கப்படும். The people who are holding the high position of this earth, the leaders want to have just 100 crores of populations. 700 கோடி மக்கள், 800 கோடி மக்கள் இருக்கிறதாக கணக்கெடுப்பு இருக்கிறது. Just imagine what's going to happen. நான் சொல்றது ஒருவேளை பொய்யா இருக்கலாம், but what I read and நான் வாசித்ததை உங்களுக்கு நான் சொல்றேன். The world is kept for the destruction. The world is going towards destruction. அழிவுக்காக இன்னைக்கு ஜனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. They talk about peace, but there is no peace. They talk about unification, but there is no unified leaders. சமாதானத்தை குறித்து இந்த உலகம் பிரசங்கிக் கொண்டிருக்கிறது, மாநாடுகள் நடத்துகிறது. சமாதானத்தை குறித்து தான பல கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. சமாதான உடன்படிக்கை குறித்து எழுதப்பட்டு கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு சமாதானம் இல்லை. கர்ப்பஸ்திரீ வேதனை அடைகிறது போல இந்த உலகம் மகா பெரிய அழிவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனா இதை தெரியாம கர்த்தருடைய ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் பரிதாபமா இருக்கிறது. You're not able to maintain the spiritual standard. ஆவிக்குரிய நிலைமை we are not able to maintain. Why? அதுக்கு பல காரணங்கள். சண்டே காலையில் every house is now having air condition. 95% வீட்டில் இன்னைக்கு ஏர் கண்டிஷன். நேற்று நைட் அந்த ஏர் கண்டிஷன் தூங்கி இருக்கும். ஏசியை போட்டு விட்டு என்ன செஞ்சிருது, நம்மளை 8 வரைக்கும் தூங்க வைக்கிறது. எழுப்புறதுக்குள்ள ஏந்திரி சொல்றதுல நம்ம 1 லிட்டர் பால் குடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் 8 மணிக்கு ஏச்சனே அம்மா டீந்து. இன்னைக்கு இங்கிலாந்தும் அமெரிக்காவும் இன்னைக்கு ஓரின சேர்க்கையில் இன்னைக்கு அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். தி பிரீச்சர்ஸ், ஸ்ட்ரீட் பிரீச்சர் என்றதான ஒரு காரியத்தை நீங்க யூடியூப்ல பாருங்க. come on, note it down. Street preachers. அந்த யூடியூபை நீங்க அடிச்சு பாருங்க. there's a person in New York preaching about the gospel. there's another pastor in Georgia preaching about the gospel. many pastors are now stepped down to the street. அநேக போதகர்கள் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தெருக்கு வந்துட்டு இன்னைக்கு இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். அங்க அவனை தாக்குறதெல்லாம் பெண் பிள்ளைகள், the girls, எல்லா ஓரினை சேர்ந்தவங்க. நான் சபையில பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், ஆகாய மண்டலத்தில் இருக்கிற எல்லாம் பொல்லா ஆவி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு பாதிப்பு பெண் பிள்ளைகள் தான். நீங்க சரியா இருந்தா உங்க வாழ்க்கை சரியா இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை வருங்காலம் நல்லா இருக்கும். சத்தியத்தை பேசினா பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிகாஸ் பைபிள் ரீடிங் போயிடுச்சு, பிரேயர் போயிடுச்சு, ஃபெலோஷிப் போயிடுச்சு, யூத் மீட்டிங் ஏதோ ஒன்று ஏதோ எப்போ பிடிப்ப சொல்லு. there is no fellowship, there is no relationship with God. ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் ஃபெலோஷிப் இருந்தால் தான் யூத் மீட்டிங்கில் ஃபெலோஷிப் இருக்கும். தம்பி ஜோயல்கிட்ட கேட்பேன், டே யாரெல்லாம்டா வரல, அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, வந்தவங்க வரைக்கும் பார்ப்போம். நான் போய் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன், வா 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 வா, எதுக்கு இருக்கிறவங்களாம் பார்ப்போம்ப்பா. சரிடா, அதுக்கு ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவர் இருந்தால் உங்களுடைய ஃபெலோஷிப்பில் கரெக்டாக இருக்கும். ஜெபராஜ் பேசுகிறோம், பாஸ்டர் கூப்பிட்டா வர மாட்டேன்றாங்க பாஸ்டர். ஆண்டவரோட ஃபெலோஷிப் இருந்தால் பிரதர்ஸ் ஃபெலோஷிப் கரெக்டாக இருக்கும். ஆண்டவரோட ஃபெலோஷிப் இல்லாட்டினா, ஆண்டவருக்குள்ள அந்த ஐக்கியம் இல்லாட்டினா எந்த இதுலையும் அவங்க ஐக்கியமாக இருக்கவே, தட்ஸ் அ சைன். என்ன வெயில் அடித்தாலும் காற்று அடித்தாலும் எங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஐ பி தேர். வர முடியாத ஹெல்த் கண்டிஷன் இருந்தாலும் நான் போவோம். ஒன்றுமே முடியாதுன்னா முந்த நாளே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நான் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லிடுவேன். அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே ஃபெலோஷிப் மீட்டிங் முடிஞ்சவொடனே எல்லாம் அவங்க வீட்டுக்கு, அவங்க சர்ச்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, என்ன பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணியிருக்கோம் பாஸ்டர், தேங்க்யூ. அது வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். நெவர் மிஸ்ஸஸ். ஒரு நாளும் தவறுதே கிடையாது. இட்ஸ் மை பார்ட். நீங்கள் ஆண்டவரோட ஃபெலோஷிப் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஆண்டவரோட ஃபெலோஷிப் இருந்தீங்கன்னா
சபையில் நடக்கிற எல்லா ஃபெலோஷிப்டும் யூ வில் பி பிரசன்டட். அதுதான் உங்களை ஆண்டோட வருகையில் உங்களை மறுரூபமாக்கி கொண்டு போகும். நாட் தி சண்டே கேதரிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த சண்டே கேதரிங் வந்து they are very religious people, religion people, பக்திக்குரியவங்க, கிறிஸ்தவர்கள். ஆனால் the people who comes to the church and pray, those who trust God, ஆண்டவரை மாத்திரம் நம்புகிறவங்க சபையில் நாட்டப்பட்டிருப்பார்கள். சபையில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு பேண்ட்டு தான், ஒரே ஒரு சட்டை தான். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் அயன் பண்ணி ஷூ 10 ரூபா ஷூவை பேரம் பேசி 7 ரூபாய்க்கு வாங்கி அதை சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா பையில் போட்டு அதை பாலிஷ் பண்ண கொண்டு போவார். மாதவரம் சர்ச்சில் இருக்குதானே பிரதர் ஆர்வம் வசதி ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஒரு நாள் ரொம்ப ஆசை வந்துருச்சு, பாஸ்டர் நானும் சங்கீதம் வாசிக்கணும் பாஸ்டர். சரி பாஸ்டர் வாசிக்க சொல்லிட்டாரு. வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, ஒரு ப்ளூ கலர் சாக்ஸு. எங்கள் கம்பெனி ஒரு வெல்டர் வந்து முன்னால் நின்னார். இப்பொழுது சங்கீதம் வாசிக்கப்படும், பிரதர் ஆர்வன் வாசிப்பார் என்று சொன்ன உடனே அவர் வேதத்தை திறந்தார். இப்பொழுது நாம் எல்லாரும் சங்கீதத்தை வாசிப்போமா? திருப்பிக் கொள்ளுங்கள் வேதாந்த Psalms 23. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சு இப்பொழுது தேவராஜ்யத்துக்குள்ளே போன பிரதர் ராஜ்குமார், பிரதர் பால். நான் போன சபை இந்த புல்பீட்டை காட்டில் 3/4 சைஸாக இருக்கும், இவ்வளோதான் அங்கே இருக்கும். பிரதர்ஸ் இந்த பக்கம் 2 பேர், சிஸ்டர்ஸ் அந்த பக்கம் 2 பேர், நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓப்பன். இவ்வளோ நீளம் கூட இருக்காது, இவ்வளோ நீளம் கூட இருக்காது. அந்த பாஸ்டர் வர சொல்லியிருக்கேன், வரன்றிருக்கிறாரு பாஸ்டர் டேவிட் கருணாகர். சிரிச்சாரு. பாஸ்டர்னால உட்கார முடியல. உள்ளே இருந்த பிரதர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. சபை நடக்குது, சங்கீதம் வாசிக்க சொன்னால் இவர் பசாம்ஸ்ன்ட்டாரு. அவருடைய வைராக்கியம். The lesson what I learned, he never gave up. The man who never saw a teacher in his life, a man never stepped into the school. அந்த மனுஷன் எந்த ஒரு டீச்சரையும் அவர் பார்த்தது கிடையாது. No one taught him, கற்றுக் கொடுத்தது கிடையாது. He has never stepped into a school. எந்த பள்ளிக்கூடத்திலையும் அவர் போனதில்லை. But he had an urge to read the Psalms. அவருக்கு ஒரு வாஞ்சை, எப்படியாவது நான் ஆங்கிலத்தில் சங்கீதத்தை வாசிக்கணும். Psalms genuine. அவனுக்கு இந்த ஜென்யூன்னஸ் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்? we are not maintained. மெயின்டெனன்ஸ் சொல்லுங்க, என்னது மெயின்டெனன்ஸ்? பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது முக்கியம். நீ சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, அதோட நிறுத்திடாதீங்க. இட் ஹாஸ் டு பி மெயின்டைன்ட். அவர் நம்மளை மெயின்டைன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார் நம்மளை மெயின்டைன் பண்ணணும்னு. ஆண்டவர் விரும்புகிறார் உன்னை ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி. நீ கெட்டு போகக்கூடாது, பாதுகாக்கப்பட வேணுமே ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே உன்னை கேர் எடுக்கணும்னு விரும்புகிறார். அவரே உன்னை ஹேண்டில் பண்ணணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது. We doesn't want to be under his control. We doesn't want to be under his care. அவர் தான் என்னை நடத்தணும், அவர் தான் எனக்கு அதிகாரியாக இருக்கணும், அவர் தான் எனக்கு தலைவனாக இருக்கணும், அவர் தான் என்று சொல்லும் பொழுது தான் அங்கே தான் உன்னுடைய அற்புதம் ஆரம்பிக்கிறது. When you keep God first. சங்கீதம் 16:8, if you are under the maintenance and the care of God, ஆண்டவர் உன்னை நடத்துகிறார், ஆண்டவர் உன்னை பராமரிக்கிறார் என்றால் முதலாவது நடக்கிற காரியம் சங்கீதம் 16:8, அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Because he is your maintenance. He is a maintenance manager. உன்னை பராமரிக்கிற ஆண்டவர் அவர் தான். உன்னை விசாரிக்கிற ஆண்டவர் அவர் தான்.
உன்னை கருத்தா விசாரிக்கிறவர் தான். பணம் இருக்கும் பொழுது எல்லாம் உன்னை கேர் எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் பிஸ்னஸில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாங்கள் 4 பேருக்கு 5 வேலைக்காரர்கள். சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், கடைக்கு போகிறதுக்கு ஒரு ஆள், தோட்டத்துக்கு ஒரு ஆள், ஜோசப் ஜோயில பார்க்கறதுக்கு ஒரு ஆள், 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் இருக்கிறனால அவர் பெரிய பணக்காரன்னு சொல்லி எல்லாம் உலகம்லாம் சொல்லுச்சு. ஆனால் என்னைக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேனோ நான் யாரையுமே நிறுத்தலை, அவங்களே நின்றுக்கிட்டாங்க. நிற்கிறது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்கள நிறைய பேர் வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க. காயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஆனா we were under the maintenance of God. நாங்கள் எல்லாம் இழந்த பொழுதும் ஆண்டவருடைய பராமரிப்பில் இருந்தனால இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், நீ முன்பாக இருக்கிறபடினால, அவர் வலது பாசத்தில் இருக்கிறபடினால நீ அசைக்கப்படுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If you are under the maintenance of God, you shall not be moved. எத்தனை பேர் ஆமென்றீங்க? எதுக்கு ஆமென் சொன்னீங்க? ஏன் என்னை பராமரிக்கிறது யாரு? என்னை பாதுகாக்கிறவர் யாரு? என்னை நடத்துகிறவர் யாரு? அவர்தான். You are under the maintenance of God. You are under the care of God. Under the preservation of God. நீ அசைக்கப்படுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமென்றீங்க? சங்கீதம் 121:3 வாசிங்க. 121:3 உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். You are under the maintenance of God. உன்னை பராமரிக்கிறவர் ஆண்டவருக்குள்ள நீ இருக்கிறபடினாலே உன் கால் ஒரு பொழுது என்ன செய்யாது? தள்ளாட ஓட்டா. Your every steps, your feet, உன் கால்களை கர்த்தர் மான் கால்களை போல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பாவத்தை கண்டான் என்ன செய்யும்? உன் காலு துரிதமாய் ஓடும். When there was a demonetization, 500 ரூபாய் செல்லாது, 1000 நோட்டு செல்லாது என்று சொல்லும் பொழுது அநேக பிஷப்மார்கள், top organization people approached me. பாஸ்டர், எங்களை காப்பாத்துங்க. என்ன பணம் இவ்வளவு இருக்கு, பாதி நீங்க எடுத்துங்க, பாதி கொடுங்க. அப்படி எப்படியா பண்ண முடியும்? இல்ல பாஸ்டர், நீங்க எப்படியாவது செய்யுங்க பாஸ்டர். கெஞ்சிரானுங்கய்யா, காலை விழுறானுங்கய்யா. யோ, இவ்வளோ காசு வச்சிருக்கையா? இவ்வளோ காசு இருக்கா? ஏயா ஊழியத்துக்கு கொடுத்துருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இவ்வளோ வச்சுதான் என்னையா பண்ண? I don't want to say this amount because it's public. குப்பையில கொட்டினாங்கய்யா, எரிச்சாங்கய்யா ரூபா நோட்டை. You are not under the control. You are not under the maintenance. You are not under the preservance of God. நீ ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள, ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ள இருந்தா கர்த்தர் உன் காலை என்ன செய்ய மாட்டாரு? தள்ளாட ஓட்ட மாட்டார். உன் கால்களை கர்த்தர் மான் கால்களை போல ஆக்கி, அது உயிர ஏறும் பொழுதும் அது சறுக்காது. தெரியுமா உங்களுக்கு? மான் என்ன செய்யாது? சறுக்காது. It can run as fast as a cheetah. சிறுத்தை போல வேகமாக ஓடக்கூடியது. பாவத்தை கண்டவுடன் அந்த கால் உனக்கு மான் கால்கள் இருக்குமேயானால் யோசேப்பை போல நிர்வாணமாய் ஓடினாலும் பாவம் இல்லை. நிர்வாணமாய் நீ காணப்பட்டாலும் தவறில்லை. பாவம் உன்னை தொற்றக்கூடாது, பாவம் உன்னை ஆளுகை செஞ்சிடக்கூடாது. The sin should not maintain you. The sin should not preserve you. இன்னைக்கு அநேகர் பாவத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. My dear, அருமையான தெய்வ ஜனமே, போன வாரம் நாங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்தது. புதுசாக ஒரு தடவை சர்ச்சுக்கு வராங்க, திரும்ப ஏன் அடுத்த முறை சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க?
ஏன் நான் சொன்னேன், இல்லை அந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து நம்ம நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுருக்கோம். அப்போது யோகேல் சொன்னப்பா, நான் சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டேங்க சொல்கிறேன், அப்பா நீங்கள் ரஃப்பாக பேசுகிறீங்களே, அதை கேட்டுட்டு யாரும் திரும்பி வரத்து மட்டும் வரமாட்டேன்றாங்கப்பா. உங்களுக்கு கூட்டம் வேணும்னா நீங்கள் அப்படியே பாலிஷாக பேசுங்க, அதான் நிறைய கூட்டம் வந்துடும்பா. டேய் அதை அப்பா நான் மாற்ற முடியாதுடா, இது மாதிரி கோவப்படுறது தான் நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் ஸ்மூத்தாக பேசுங்க, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டு, ஆனால் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறது தான் தப்பாக இருக்குதுப்பா. எனக்கு அந்த வெண்ணெய் போடுறது க்ரீம் போடுறதுலாம் தெரியாதுடா, அது மாதிரி நான் வளரலை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம மூத்த மக சொல்லிச்சு, ஆண்டவர் வார்த்தையை போட்டார், அப்பா உங்களுக்கு ஏற்ற ஆடை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்குன்னு அடங்கி இருக்கிற ஆடு உங்ககிட்டயே இருக்கும், உங்களுக்கு அடங்காத ஆடு உங்ககிட்ட இருக்காதுப்பா, போயிடும்பா, அதை குறித்து கவலைப்படாதீங்கப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆண்டவரோட நல்லவர், ஆண்டவரோட நல்லவர். அப்போ நான் சொன்ன, ஆண்டவர் எனக்குள்ள ஆடு அது உங்களுக்குள்ள தான் மாறட்டப்பா. அப்போ தான் இன்னைக்கு காலையில் அந்த 3 மணிக்கு அந்த வார்த்தை, bring people to Christ, make them know to Christ, teach them Christ and make them as Christ. அப்படிப்பட்ட ஜனம் தான் நம்ம சபையில் இருக்க முடியும். நான் ஒரு கோட் சூட் போட்டு நல்ல ஒரு ஹேர் டை அடித்து ஹேர் பிளான்டேஷன்லாம் பண்ணி நான் இங்கிலீஷில் பேச, கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா கொடுக்க, ஒரு அழகான பெண்கள் இதெல்லாம் உட்காந்து இந்த இதெல்லாம் மூஞ்சிலாம் மாற்றி, ஹாய்யோ ஹாய் ஹாய் அங்கிள் பாய் அங்கிள், அதுக்கு ஒரு 20,000 ரூபா காசை கொடுத்து அது இவ்வளோ பெரிய கம்மல் ஒன்று போட்டுக்கினேன், டிங் டிங் கத்த வல்லவர் ருசித்து பாருங்கள் அவர் கிருபை என்று மெல்லதே, அதை பார்க்கறதுக்கு 10 பேர் வருவா. ஆமாம், கொயர் கேர்ள்ஸ். இன்னைக்கு சர்ச் கார்பரேட்டாக மாறி போயிடுச்சு. பிக்அப் த பெஸ்ட் மியூசிஷியன். என்னப்பா மியூசிக் தெரியும்? ஃப்ளூட் வாசி. நான் உனக்கு வேணுங்கிறப்ப சொல்லி அனுப்புகிறேன். ரிஜெக்டட். வேற யார் இருக்கா? பாஸ்டர் ஏஆருக்கு ஆசீர்வாதம் இருக்கா? அவன் ஒரு 30,000-35,000 ரூபா கேட்பான் மாதம். என்ன பண்ணுறவன்? ஓகே வர சொல்லு. ஏஆருக்கு வாசிக்கிறியா? உனக்கு இன்டர்வியூவே தேவையில்லை, அடுத்த வாரம் எங்கள் சண்டை வந்துரு. Now the church has made corporate. Musicians are being rented. Contract. CD போடணுமா? ஒருத்தர் விளங்காதான் ஒருத்தர் இருக்கிறான். இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது 2வது பொண்டாட்டி 3வது பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட போய் கொடுத்தா தான் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். எப்பா இவனுங்கெல்லாம் வச்சு சீடியை போட்டு பாடினா காஃபி ஷாப்பில் உட்காந்து பாட்டு கட்டுறானுங்க. சாரானவராஜ் அக்கா தேவ சமூகத்தில் உட்காந்து 40 நாள் உபவாசம் இருந்த கண்ணீரோடு ஆண்டவரோடு இணைஞ்சி ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பாட்டை கேட்டு போட்டாங்க. ஒரு நாள் கூத்தடிச்சாங்களா? ஸ்கார்ஃப் கட்டி அவங்க முகம் தான் தெரியும், கையில் ஒரு டாமரின். என்னைக்கெல்லாம் நான் டாமரின் தட்டணும் அக்கா நினைப்பேன். அக்கா வீடு இருக்கும் பொழுது நான் பெருசாக எடுக்கலை, திட்டுவேன். அவங்கள என்ன மாதிரி திட்டவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கரமாக திட்டுவேன். ஏன்னா வி ஆர் ஸோ மச் அட்டாச்ட். வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட வருவான், அக்கா எனக்கு எதாவது செஞ்சு கொடுக்கா. ரொம்ப இஷ்டம் கறி குழம்பு. எங்கள் அம்மா அதை ரொம்ப காரம் இல்லாமல் நல்ல தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவை கேட்டால் அக்காவுக்கு ரொம்ப பயம். எங்கள் அப்பா அதை திட்டிடுவாங்க. எங்கள் அப்பா வார்த்தோம்னா, அக்கா நான் கிளம்புறேன்க்கா. அப்பா ரொம்ப உரிமையாக சொல்லுவேன், எங்கடி போகிறா? வாடி பொடி தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வாமா போமா. எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் கரெக்டாக அவங்க மாதத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கோம். ஆனால் எப்படின்னா இருக்கீங்க? வசந்தாக்கா வருஷத்துக்கு 2 முறை 3 முறை நம்ம சிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்துடுவோம். அவங்களாம் ஒரு கூத்தாடி ஒரு லைட்டை போட்டு ஒரு பாட்டு அந்த மாதிரி அவங்க பாடினதில்லை. அவங்க பாட்டில் எத்தனை பேய் ஆடிச்சு. இன்னைக்கு பாடுறாங்க, லைட்டை போட்டு கூத்தாடிட்டு போன பேயெல்லாம் உள்ள வருது. எப்படி இருக்காருங்க? காலம் மாறிடுச்சுங்க.
உலகத்தை காட்டிலும் மோசமாகி போயிடுச்சிங்க சபை. தேவஜனமே ரொம்ப கவனமாக இருங்க. we are under the maintenance of God. கர்த்தர் உன் காலை என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் உங்களை கர்த்தர் ராஜ்யத்துக்குன்னு வச்சிருக்கிறார். அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. வசனத்தை நேசிக்கிறீங்க, அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. இதை கலப்படம் பண்ணி வசனத்தை கொடுத்துடக்கூடாதுங்க. என்னைக்கு நான் கலப்படம் பண்ணி வசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு சபை பெருசாக வேணும், எனக்கு வருமானம் வேணும், எனக்கு கூட்டம் வேணும், என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு நரகத்தினுடைய முதல் படியில் ஏறுறேன். யாரை பிரியப்படுத்த நான் இந்த வார்த்தை பேசுகிறேன்? ஜனங்களையா கர்த்தரையா? கர்த்தரை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நான் வர சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பணம் வேண்டாம் ஐயா, உங்கள் பணம் எனக்கு ஒரு பைசா வேண்டாம். நாட்டா நான் மளிகை சாமான் வாங்குறேன், நான் சாப்பிட்றேன், நீங்கள் கொடுக்குற தசம் பாகத்தில் தான். ஆனால் அதில் நான் உயிர் வாழலை. நான் அதை வச்சு நான் சொத்து வாங்கலை, அதை வச்சு நான் கார் வாங்கலை, அதை வச்சு நான் என்னமோ கூத்தாடலை. பட் ஐ ஆம் ஈட்டிங் ஆஃப் யோர் மணி பிகாஸ் மாஸ்டர் YKP சொன்னார், உங்களுக்கு தாழ்மை வேணும்னா ஜனங்க கொடுக்குற ஒரு சின்ன பங்கை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, ஜனங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. என்னைக்கு நான் செய்ய ஆரம்பிச்சேனோ அநேக விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஓலை வீடு நல்ல தலைமுறை வீடாக மாறிடுச்சு. சைக்கிள் TVS 50 பைக்காக மாறிடுச்சு. பைக்கு இன்னைக்கு நல்ல வீடாக மாறிருக்கு. அப்படி தானே? யார் தூங்குற? அநேகர் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறாரு, அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அநேகர் கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறாரு. காரணம் நீங்கள் கொடுத்ததுனால அல்ல, காரணம் ஊழியக்காரனை தாழ்த்துனதுனால. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். முதல் காரியம், உன் காலை என்ன செய்ய மாட்டார்? முதல்ல நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ரெண்டாவது, இஃப் யூ ஆர் அண்டர் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் காலை தள்ளாட ஓட்டார். சங்கீதம் 91:12 வாசிக்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை என்ன செய்வாங்க? தாங்குவாங்க. ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார். God wants to maintain you. God wants to protect you. God wants to have a very strong feet. ஆண்டவர் நடத்த விரும்புகிறார், பாதுகாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன் கால்களை மான் கால்களை போல நல்ல ஸ்திரமான கால்களை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்பாத பட்சத்தில் பிசாசுடைய திட்டம், நீ கீழே விழ வேண்டும். நீ பாவத்தில் விழுந்தா உனக்கு கவனம் எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்காது, கவனம் எல்லாம் பாவத்து மேலே போயிடும். Your concentration will not, your focus will not be on God. You will be focusing on the world. ஆண்டவர் மேலே கவனம் இருக்காது. விழுந்து போனவர்கள் மேலே பார்த்து சொல்லுவார், அவர் கூட அப்படி தான் இருக்கிறாரு, அவர் பாஸ்டரு. அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு பொம்பளை பேசும், I am reverend. She is a LGBT. ஓரின சேர்க்க சொல்ல, I am reverend. I have conducted so many gay marriages. சபை போதகர், நான் ஓரின சேர்க்கை நான் ஆதரிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். எங்கேயா போட்டிருக்கு பைபிளில்? நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதில் நிறைய கெட்டதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுணும். கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அந்த சுவிசேஷனில் அப்படி திட்டுவாங்க. அவர்களுக்காக நான் ஜெபிப்போம். ஆமே, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஒரு முறை நீ கீழே விழுந்தா பிசாசு உன்னை பிடிச்சி வச்சுப்பான். யூ வில் லூஸ் த ரேஸ். நீ ஓட்டத்தை ஓட முடியாமல் பாதியில் நிறுத்துவேன். உன்னுடைய கவனம் எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்காது, உன்னை கவனம் எல்லாம் பாவிகள் மேலே இருக்கும். பாவத்தை குறித்து நீ காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. இது என்ன பண்ணுறது, பெரிய தப்பு கிடையாது. பாஸ்டர் தான் தப்பாக பேசுகிறார். எப்படி இருக்கு பாருங்க, பாஸ்டர் தான் தப்பாக பேசுகிறார். என்னையா தப்பாக பேசுகிற? செஞ்சா தப்பு இல்லை, கேட்டால் தான் தப்பு. அப்படி கடை ஆகி போயிடுச்சு.
யூ ஷுட் பி அண்டர் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் காட். ஆவியானவர் உன்னை நடத்தணும். ஆவியானவர் உன்னை கருத்தாக இருக்கணும். கீழே விழக்கூடாது. உன்னோட கவனத்தை இழந்துடக்கூடாது. உன்னோட நோக்கத்தை நீ இழந்துடக்கூடாது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக மாறிடக்கூடாது. ஆண்டர் கொடுக்குற வல்லமையும் ஆண்டர் கொடுக்குற சத்துவத்தையும் நீ காலை போட்டு மிதிச்சிடக்கூடாது. ஆண்டோட வருகையில் நீ மறுரூபம் அடையணும். In the twinkling of an eye we will be taken up into the mid-air. அதான் பவுல் சொல்ற, ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் நாம் மறுரூபம் அடைந்து மத்திய ஆகாயத்துக்கு நாம் கொண்டு போகப்பட போகிறோம். அல்லேலூயா. அதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். We should be under the maintenance of God. We should be under the care of God. We should be under the preservation of God. Hallelujah. கிறிஸ்துவுக்கு முன் 1500 or even 2600 BC உள்ள பாடிஸ்லாம் பிரமிட் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் பிரமிட் படத்தில் பார்த்துருக்கிறீங்க? பிரமிட்ஸ் பார்த்தது இல்லையா? யூத்ஸ் கை தூக்குங்க. லைவாக இருங்கப்பா. பிரமிட் நீங்கள் பிரமிட் பார்த்துறீங்களா இல்லையா? அற்புதம் பார்த்தது இல்லையாடா? பிரமிடு பார்த்ததே கிடையாது. எங்கே போயிட்ட? ஊருக்கு போயிட்டியா? இங்கே ஒரு அற்புதம் இருக்கிறாங்க. அற்புதம் அவன் திரும்பி பார்க்குறான். இதுதான் அவங்க இங்கே இல்லை. இதையோ கோமாவில் போய் கோமாலேருந்து 3ஆம் வானம் போயிட்டான். இப்போ அவனை இழுத்து தானே எல்லாம் கை தூக்குறாங்க. இவரும் கை தூக்கிட்டாரு. பிரமிட் பார்த்துருக்கீங்கடா? தமிழில் என்னங்க பிரமிடுக்கு? பிரமிடு தான். டீச்சரை சொல்லிட்டாங்க பிரமிடு தான். பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. இப்போ அவங்க நான் மொபைல் பண்ணாங்க. அந்த பிரமிடுக்குள்ளே ராஜாக்கள் என்ன செஞ்சாங்களா? வாழ்ந்தாலும் ஒன்று அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க உடம்பு இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கு. மம்மிஸ் அது பேர். அது அப்படியே உள்ள தங்கலாம் இருக்குது. உங்களுக்கு தங்க வேணும்னா எங்கே போகணும்? இப்போ எங்கே போகணும்? மம்மிஸ்லாம் போனோம். கேரளா போனால் போதும். வயநாடு போனால் தங்கமாக கிடைக்குதான். அதை பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் உட்காந்துக்கிறான். நீ பிடிங்கி கொண்டாருவா, அவன் பிடிங்கிட்டு போயிடுவான். உலகம் எப்படி இருக்கு பாருங்க. உலகம் எப்படி இருப்பாருங்க. We should always be in the care of Jesus. ஆவியானவர் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். மொத்தம் 3 காரியம் பார்த்தோம். ஆவியானவர் நம்மளை மெயின்டைன் பண்ணா அவர் சொல்கிறார், நீ அசைக்கப்படுவதே இல்லை. 2வது, உன் காலை தள்ளாட ஓட்டார். 3வது, பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தன்னுடைய கைகளில் என்ன செய்வாங்க? இது என்ன மாதிரி வாழ்க்கை? விசுவாசிக்கிறீங்களா? கல்லை முடிச்சோம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தும், நீரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, let me be under your maintenance. Let my family be under your maintenance. ஆண்டவரே, என் வியாபாரத்தை நீங்கள் ஆண்டவரே பராமரிங்க. என் வேலையை நீங்களே பராமரிங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை பராமரிக்கும் பொழுது உங்களுடைய கோல் துளிர்க்கும். நீங்கள் மற்றவர்களை போல இருக்க மாட்டீங்க. உங்களோட வழி ஆண்டவர் நடத்துகிறபடினால அது கொஞ்சம் நெருக்கமான பாதையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயம் நடத்துவார். ஆண்டவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆண்டவருடைய மெயின்டெனன்ஸ்க்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் நீர் என்னை பராமரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கார் வாங்கும் பொழுது சொல்கிறாங்க, சார் இது கம்பெனி மெயின்டெனன்ஸ் சார். கம்பெனி மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கிறேன், ஃபுல் ரெக்கார்ட் வச்சுருக்கிறேன், பில் வச்சுருக்கிறேன். கடைசியாக நான் 30,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ண அதையும் நான் வச்சுருக்கிறேன் சார். ஃபஸ்ட் சர்வீஸ் பில் வச்சுருக்கிறேன், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், 10,000 கிலோமீட்டரில் எல்லாம் ரெக்கார்ட்ஸ். அந்த காருக்கு விலை அதிகம். Why? It's under company maintenance. நீ யாரோட மெயின்டெனன்ஸ் இருக்கிற? மனிதர் மெயின்டெனன்ஸ்லெஸ். If somebody other than God, if somebody is maintaining you, ஆண்டவர் இல்லாமல் யாரோ உன்னை நீயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் you're in danger. எனக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன தெரிய போகுது? அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்காதீங்க. இன்றைக்கி எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது,
ஆண்டவரே நீங்கள் என்னை மெயின்டைன் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியாது, நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு திறமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஐ எம் ஜீரோ ஆண்டவரே. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் முதல் ஆண்டவரே நீங்கள் என்னை மெயின்டைன் பண்ண. ஐ வாண்ட் டு பி அண்டர் யுவர் கேர் லார்ட். ஐ வாண்ட் டு பி அண்டர் யுவர் ப்ரிசர்வேஷன். ஆண்டவரே நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் பெற்ற ரட்சிப்பு, நான் பெற்ற அபிஷேகம் பூசணம் பிடிச்சி பழசாகி அது சாரமற்று போய் கீழே கொட்டு நான் நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்கள் ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் கரத்தை பார்க்கல, ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்துக்குள்ள ஆண்டவர் துதிங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மெயின்டெனன்ஸ், ப்ரிசர்வேஷன் அண்ட் கேர். ஆண்டவர் நீரே என்னை ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நடத்துவீராக, என்னை பாதுகாத்துக் கொள்வீராக, என்னை பராமரித்துக் கொள்ளுவையா. என்னை கெட்டு போகாதபடிக்கு என் ஆத்மா உயிரோடு வைத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை தரையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.